யாதனின் யாதனின் நீ யான் நோதல் அதனின் அதனின் இளன். ஒருவன் எந்த பொருளில் ஆசை இல்லாமல் இருக்கிறானோ அவனுக்கு அந்த பொருளால் துன்பம் இல்லை என்று இரண்டே வரிகளில் ஞான தத்துவத்தையும் வாழ்க்கை தத்துவத்தையும் திருவள்ளுவர் கூறிவிட்டார். ஓம் காளி ஓம் நமச்சிவாய. இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது மகிழ்கீரை, மகிழிக்கீரை என்று நம் கிராம வழக்கப்படி அழைப்பார்கள். இது காட்டுக்கீரைகள். இது நம்ம பழங்காலத்தில் இருந்தே நம்முடைய மரபுகளில் இந்த கீரையை சாப்பிடலாம். மயில்கீரை என்றும் மகிழிக்கீரை என்றும் இந்த பெயர் காட்டுக்கீரை என்று சொல்வார்கள். இதே ஒரு காட்டுக்கீரை இன்னொரு வகை உண்டு, அது குமிட்டிக்கீரை என்று சொல்வார்கள். குமிட்டிக்கீரை, சிறுகீரை, சிறுகீரை, அரைக்கீரை என்று பல வகையான குப்பைக்கீரை என்று பல வகை கீரைகள் நம் காட்டுக்கீரையாக நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தியுள்ளார்கள். இது ஏன் மயில்கீரை என்று பெயர் வந்துள்ள, இதனுடைய மலர் இது மயில் கழுத்து போல் இருப்பதால் மயில்கீரை என்று பெயர். மகிழிக்கீரை, மயில்கீரை, மயில்கீரையை மகிழிக்கீரையாக மாறிவிட்டது. மயில் கழுத்து போல் இருப்பதால் அதை மயில்கீரை என்று சித்தர்கள் கூறிவிட்டார்கள். மயில் கழுத்து போல் இந்த முடி உராய்ந்து கிடக்கும். இந்த கீரையை கடைந்து நாம் உணவோடு சேர்த்து சாப்பிடலாம். உணவோடு சேர்த்து கடைந்து நாம் சாமை சோறு, சோளச்சோறு, திணைச்சோறு இந்த உணவுகளுக்கு இதை ஏற்ற கூட்டு பொருளாக ஊற்றி சாப்பிட்டு கொள்ளலாம். இது சாப்பிடும்போது உடம்புள்ள இரத்த விருத்தி அதிகமாகும், கண் குளிர்ச்சியாகும். இந்த மயில்கீரையை இது நாம் கிடைக்கும்போது, அந்தந்த பருவத்தில் கிடைக்கும்போது இதை நான் சாப்பிட வேண்டும். இது உடம்புக்கு தேவையான ஒரு இயற்கையான சத்தாகும். ஓம் காளி ஓம் நமச்சிவாய.